இப்போ கவுண்டருக்குள்ள போறோம். அங்க நேர சுத்தியல அப்படி கையில வச்சுக்கிட்டு ஆர்எஸ் பாரதி ஏன் நிக்காவ, ஏன் அண்ணாச்சி என்னத்துக்கு இப்படி நிக்கேன்னு கேட்டோம். இந்த நடு மண்டையில சுத்தியலால நங்குன்னு அடிக்கிறது எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம உச்சநீதிமன்றத்தை ஈடி ஆட்களை நங்கு நங்குன்னு கொட்டுச்சுடா, அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. மு.க. ஸ்டாலினுடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருப்பதையும் அதே நேரத்தில் 2021க்கு பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்று வருவதை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாமல் எப்படியாவது இந்த அரசுக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும், இன்னும் தேர்தலுக்கு ஒரு 7-8 மாதம் இருக்கிற காரணத்தினால் ஈடியின் மூலமாக தமிழகத்திலே தொடர்ந்து பல காலமாக நிலுவையிலே பல வழக்குகள் டாஸ்மாகில் இருந்ததையும் மறந்துவிட்டு திமுகவின் மீது பழி சுமத்துகிற வகையில் பத்திரிகைகளை செய்தி வருவதும் பாஜகவினுடைய தலைவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவதும் தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு சம்மட்டி அடி கொடுப்பதைப் போல இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதித்திருப்பது தமிழக மக்களுடைய உணர்வுகளை பதித்து மட்டுமல்ல, ஈடியினுடைய அக்கப்போர்களுக்கு ஒரு முடிவும் கட்டியிருக்கிறது. ஆக இந்த தீர்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது.